Okay, so in this video, we are going to discuss about this problem. What is the problem? 19.5 gram of fluoroacetic acid. Yeah, fluoroacetic acid is dissolved in 500 gram of water. The depression in freezing point water absorbed is 1 degree centigrade. Calculate the Van Gogh factor and dissociation constant of fluoric acid. அப்போ இங்கே நம்ம வந்து I வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம் காலிகட்டி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி. அங்கே நம்ம வந்து I வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வான் ஹாஃப் ஃபேக்டர் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ வான் ஹாஃப் ஃபேக்டர்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஐ யூஸ் பண்ணணும். டிசோஷன் ஒரு வார்த்தை வந்துச்சு. டிசோஷன் அசோசியன் வந்துட்டாலே நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஐ வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டிஎஃப். ஓகே, ஃப்ரீசிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? டெல்டா டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப். ஓகேவா? கேஎஃப் இன்ட்டு மோலாலிட்டி அண்ட் நம்ம என்ன ஐ ஃபேக்டர் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து நமக்கு வந்து ஐயும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டெல்டா டிஎஃப் வந்து டெல்டா டிஎஃப் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க இல்லையா? அதனால டெல்டா டிஎஃப்னு வச்சுக்கலாம். டெல்டா டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப். இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்கணும். கேஎஃப் கொடுத்தா நம்ம வந்து பண்ண முடியும். இதில் வந்து நமக்கு வந்து கேஎஃப் வந்து கொடுக்கல. பட் ஆனால் எக்ஸாம் வந்து கேஎஃப் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட்டரோட கேஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.86 வந்து வரும். அப்புறம் மோலாலிட்டி நம்ம எப்படி எழுதலாம்? N2ன்னு எழுதலாம் இல்லையா? N2ன்றது நம்ம எப்படி எழுதலாம்? W2 divided by M2. அப்புறம் என்ன பண்ணலாம்? மோலாலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by மாஸ் ஆஃப் சால்வெண்ட். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நம்ம என்ன பண்ணலாம்? W1 போடலாம். அப்போ வெயிட் வந்து நம்ம W ன்னு சொல்கிறோம். 1ன்றது வந்து சால்வெண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 1000 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 1000 போடணும். ஓகேவா? ஏன்னா இங்கே நம்ம கிராம் ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 1000 வந்து யூஸ் பண்ண போகிறோம். டெல்டா டிஎஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 கொடுத்துருக்காங்க. கேஎஃப் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு ஐ வந்து இருக்கு இல்லையா? ஐ வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1.86. ஓகே, வாட்டருக்கு நமக்கு என்னன்னா 1.86 வந்து வரும். அப்புறம் W2. W2ன்றது என்னது? வெயிட் ஆஃப் த சொல்யூட். எவ்வளோ வெயிட் ஆஃப் த சொல்யூட்? 19.5 கிராம். அப்போ இன்ட்டு 19.5 டிவைட் பை மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் என்ன கொடுத்துருக்காங்க? CH2COH இல்லையா? அப்போ எத்தனை கார்பன் அட்டம் இருக்குது? 2 கார்பன் அட்டம் இருக்குது. அப்போ 24 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் வந்து இருக்குது 32 ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் வந்து 9 இல்லையா? அப்போ வந்து 19. அப்புறம் ஹைட்ரஜன் நமக்கு எத்தனை இருக்குது? 3 ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்குது. அப்போ 3 எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 12 14 18 ரிமைனிங் 1 3 6 7 இல்லையா? அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 78. மாலிகுலர் வெயிட் என்ன வருது? 78 வந்து வருது. அப்போ வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் எவ்வளோ வருது? 500 கிராம் வந்து வருது இல்லையா? இன்ட்டு 500 அப்புறம் இன்ட்டு 1000. ஓகே, அது போக நம்ம என்ன பண்ணோம்? ஐ வந்து இன்ட்டு ஐ வந்து நமக்கு வந்து இப்போ நமக்கு ஐ மட்டும் தான் தெரியாது. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஐ வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? இது வந்து நமக்கு வந்து 2 வரும் இல்லையா? அப்போ வாட் இஸ் த ஐ? அப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 78. ஓகே, 78 டிவைட் பை 1.86 இன்ட்டு 19 வந்து 38 39. அப்போ 12 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 39 வந்து வரும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ? 78 divided by 39. Okay, so 30 இல்லை 1.86 39 மல்டிபிள் நமக்கு என்ன வருது? 72.54 வந்து வருது. ஓகே, தென் வாட் இஸ் த ஐ வேல்யூ? அப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 78 divided by 72.54. அப்போ நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1.075 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஐயோட வேல்யூ நமக்கு வந்து இதில் இவ்வளோ வருது. அப்போ ஐ வேல்யூ வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா, 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஐ வந்து நமக்கு என்னன்னா 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அசோசியேட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து அசோசியேட் ஆகிறது இருக்கு. ஐ இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அசோசியேட்டும் ஆகலை டிசோசியேட்டும் ஆகலை நமக்கு மீனிங். ஓகேவா? இப்போ நம்ம ஐயோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது? 1 விட நமக்கு வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ 1 விட அதிகமாக இருக்குன்னா இது வந்து டிசோசியேட் ஆயிருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? வான் ஹாஃப் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கேஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து தேவை. அப்போ டிசோசியேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ என்னது? 1 ப்ளஸ் ஐ வேல்யூ என்னது? 1 ப்ளஸ் ஆல்ஃபா இல்லையா? ஓகே, ஐயோட வேல்யூ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். இந்த ஃபார்முலாலாம் எப்படி எடுத்தோன்றது நான் ஷார்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்போ வாட் இஸ் த ஆல்ஃபா? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1.075 மைனஸ் 1 போட்டால் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.075. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ ரொம்ப கம்மியாக தான் டிசோசியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து வீக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே வீக் ஆசிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் கேஏ வந்து கால்குலேட் பண்ணணும்.
அப்போ K நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா C ஆல்ஃபா ஸ்கொயர் ஓகேவா டிவைட் பை வந்து நமக்கு வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து வரும். அப்போ 1 கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து ரொம்ப 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 கம்மி. ஆனால் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வராது. நம்ம என்ன பண்ணலாம் அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இங்கே கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்போ மோலாலிட்டி வந்து நம்ம தனியாக கண்டுபிடிக்கல இல்லையா அப்போ நமக்கு வந்து மோலாலிட்டி வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு இதில் கால்குலேட் பண்ணி வச்சுருவோம் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மோலாலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம KACA ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம பண்ணுவோம் அப்போ மோலாலிட்டிக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா W2ன்றது பார்த்தீங்கன்னா 9.5 டிவைட் பை ஒரு மாலிகுலர் வெயிட் நமக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு ப்ரீவியஸாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது மாலிகுலர் வெயிட் நமக்கு எவ்வளோ வந்துச்சு 78 வந்து வந்தது இல்லையா ஆமாம் 78 தான் வந்தது 78 அப்புறம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு 500 மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 இன்ட்டு வந்து நமக்கு என்னென்னா 1000 அப்போ நமக்கு இது என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா அப்போ நமக்கு வந்து 2 வந்து வருது அப்போ 39 ஓகே அப்போ 39 டிவைட் பை 78 சிம்பிளாக தான் வருது அப்போ நமக்கு என்ன 0.5 வந்து வருது இல்லையா ஏன்னா 1/2 என்னது இல்லை எக்ஸாக்டாக 1.2 வந்து வராது இது வந்து 78 அப்போ 78 நமக்கு என்னது எக்ஸாக்டாக 0.5 மோலாலிட்டி கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன 0.5 மோலாலிட்டி அப்போ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் KA அப்போ கேக்கு நமக்கு என்ன ஃபார்முலா C ஆல்ஃபா ஸ்கொயர் அப்போ சியோட வேல்யூ என்னது 0.5 இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன பார்த்தோம் 0.075 வந்து பார்த்தோம் இல்லையா அப்போ இது வந்து நமக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம பண்ணணும் இது வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் KA என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.0028125 வந்து நமக்கு வந்து வருது அப்போ வாட் இஸ் த வேல்யூ 2.8 இன்ட்டு 10 to the power of -3 ஸோ இதான் நமக்கு வந்து KAவோட வேல்யூ ஸோ அப்போ ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு KAவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணவே இல்லை ஓகேவா அப்போ KA ஈக்குவல் டு C ஆல்ஃபா ஸ்கொயர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும் பட் ஆல்ஃபாவோட வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அப்போ இங்கே ஒரு வேல்யூ வரும் அதை நீங்கள் வந்து டிவிஷன் பண்ணணும் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஆல்ஃபா வேல்யூ போட்டு பார்த்தா கூட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.5 வந்து வருது இன்ட்டு 0.075 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 0.075 வந்து வருது இல்லையா அப்போ நம்ம இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன வேல்யூ வரும் நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2.8 இன்ட்டு 10 to the power of -3 வந்து வரும் அது போக நம்ம இதை டிவைட் பண்ண இதை மைனஸ் பண்ணால் 1 மைனஸ் 0.075 போட்டால் 0.925 வந்து வருது அப்போ 0.925 வருது இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் 2.8 டிவைட் பை 0.925 போட்டிங்கன்னா 3.02 வந்து வருது ஓகேவா ஸோ அப்போ நமக்கு என்னன்னா 3.02 இன்ட்டு 10 to the power of -3 எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு நமக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது பட் ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த 4 ஆப்ஷனில் வந்து எது இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துங்க இப்போ 2.8 நமக்கு ப்ரீவியஸாக நமக்கு என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2.8 இன்ட்டு 10 to the power of -3 அப்போ பார்த்தீங்கன்னா 3.1 இன்ட்டு 10 to the power of -3 இப்போ 3.05 இன்ட்டு 10 to the power of -3 இவ்வளோ க்ளோஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி க்ளோஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து மோர் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் சப்போஸ் வந்து சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 10 to the power of -3 கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ட்டு 10 to the power of -3 கொடுத்துருப்பாங்க திரும்ப வந்து 2 இன்ட்டு 10 to the power of -2 வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து வேல்யூ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த 1 மைனஸ் ஆல்ஃபா நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு 2.8 இன்ட்டு 10 to the power of -3 வரும்போது நம்ம வந்து 3 வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை டிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா ஒன்றை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் தான் இல்லையா அப்போ இந்த 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து வீக் ஆசிட்டுக்கு நமக்கு ஈஸியாக வந்து அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நமக்கு வந்து கிடையாது அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன வருது 0.075 இல்லையா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்குது அது வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடலாம் இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 வந்து டிசோசியேட் ஆயிருக்குது இல்லை 0.2 டிசோசியேட் ஆயிருக்குன்னா அது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் வேல்யூ வந்து இருக்கும் 0.1க்கு கீழே வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம் மேக்ஸிமம் அது நெக்லெக்ட் பண்ணிடலாம் 1 மைனஸ் ஆல்ஃபாவோட வந்து நெக்லெக்ட் பண்ணலாம் இட் இஸ் நாட் ஏ பிக் ப்ராப்ளம் அப்போ நமக்கு வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா தான் நம்ம நெக்லெக்ட் பண்ணணும் இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து
நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அங்கே வந்து நமக்கு வந்து சிக்னிஃபிகன்ட் வேல்யூ வந்து இருக்குது. இங்கே 1 கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபா வந்து ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது. அதனால தான் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து இங்கே நெக்லெக்ட் பண்ணிடுவீங்க, அங்கே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நியூமரேட்டரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆல்ஃபாவோட சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே 1 மைனஸ் ஆல்ஃபாவில் தான் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு அது வந்து 1 நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே.